பாதியிலே பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருக்கிறது. அதை விரைந்து நடைபெறுவதற்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மாஸ்டர் பிளான் முழுமை திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, திருச்செந்தூர் பழனியை போல அந்த மிக அதிக அளவு தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் தினசரி வருகை தந்து கொண்டிருக்க காரணத்தால் அதற்கான மாஸ்டர் பிளானை தயாரித்து வேண்டிய வசதிகளை பக்தர்களுக்கும் அங்கே இருக்கின்ற ஊரில் இருக்கக்கூடியவர்கள் வீடுகளுக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக அந்த முழுமை திட்டத்தை தயாரித்து அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கான வசதிகளை செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்குமா? அதேபோல கோயில்களிலே செலுத்தப்பட்ட தங்க காணிக்கைகளை கட்டிகளாக உருவாக்கி பேங்குகளே எந்தெந்த கோயிலுடைய அந்த தங்கங்கள் அப்படி டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அந்த பணிகளை நம்முடைய அறநிலையத்துறை செய்யுமா என்பதை உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நேரடி பார்வையில் மாண்புமிகு அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள் 10 நாளைக்கு ஒரு முறையாவது ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே முதல் கட்ட மாஸ்டர் பிளான் என்பது சுமார் 36,41,00,000 ரூபாயில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் பக்தர்களுடைய இன்றைக்கு அந்த திருக்கோயில் என்பது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து பௌர்ணமி தினத்தில் பார்த்தால் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கே வந்து செல்லுகின்ற நிலை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு 2வது மாஸ்டர் பிளானும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அளவு அவர்கள் தங்குவதற்குண்டான இடவசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற மாவட்ட அமைச்சருடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் அறிவிப்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளது என்ற மகிழ்ச்சியை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த தங்க முதலீட்டு திட்டத்தில் எவ்வளவு வைப்பு நிதி வைத்திருக்கிறது கூறினார்கள். அந்த திட்டத்தை முதலில் கொண்டு வருகின்ற பொழுது இந்த துறைக்கு ஏற்படுத்தாத அவமானங்களே இல்லை. ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு தங்க முதலீட்டு திட்டத்தில் 5,74,00,000 ரூபாயை வைப்பு நிதியாக வைத்ததன் காரணமாக ஆண்டிற்கு வருகின்ற அந்த 5,74,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட 14 திருக்கோயிலின் திருப்பணிகளுக்கும் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிக்கும் பயன்படுகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு துணைத் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.